குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கோம். லாஸ்ட் ட்ரிப்பில் நம்ம எங்கே இருந்தோம், ஸ்ப்ரிங்ஃபீல்ட்லேருந்து கிளம்புனோம். ஒக்லஹாமாவில் தங்கினோம். தங்கிட்டு அப்படி டாலஸ் பக்கம்தான்றதுனால அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் டாலஸில் இருக்கோம். ஸோ டாலஸில் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ரூட் 66 போய் அமரில்லாவில் போய் பிடிக்க போகிறோம். சின்ன கேப் இருக்க போது கவர் பண்ண மாட்டோம், பட் திருப்பி போய் பிடிச்சிருவோம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்கோம். ஆமாம், இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். எங்கள் தெரு வழியே போயிட்டுருக்கோம். போய் ஹைவேஸை பிடிக்கணும். இது என்னப்பா இது விசில்லாம் கிடக்கு காருக்குள்ள? நேற்று போன மேட்ச் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க். ஸோ அந்த மேட்ச் என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃப்ரான்ச்சைஸு டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் நியூயார்க் மும்பை இந்தியன்ஸ். 2 டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அது கொடுத்தாங்க விசில் போடுன்ட்டு. விசில் எல்லாருக்கும் விசிலு, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ளாகு எல்லாம் கொடுத்தாங்க. பிளேயர்ஸும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்லேருந்து பூரன் தான் கேப்டன்சி பண்ணாப்புல. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டியூ ஃபெலிக்ஸ் வந்திருந்தான். இன்னொங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க, நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ். ஹோப்ஃபுல்லி தோனி அடுத்த வருஷம் வருவாரா பார்ப்போம். டாலஸ் சிட்டியை விட்டு தாண்டி வந்துட்டோம். அந்த கூட்டத்தெல்லாம் கடந்து இப்போ ஹைவேஸை பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஒரே ப்ளைனாக இருக்குது பாருங்கள். டெக்ஸஸ் ஸ்டேட் ஃபுல்லாகவே ரோடுகள்லாம் நல்ல வசதியாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல ஹைவேஸில் நிறுத்தியிருக்கோம். லஞ்ச் என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா, நேற்றே போய் டெக்ஸஸில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் புளியோதரை வாங்கிட்டு வந்துட்டோம். எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த புளியோதரை ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நாளைக்கு அதான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். புளியோதரை பாக்ஸு, அங்கே மிக்சர் வாங்கினது, கொய்யாப்பழம். இதே இன்றைக்கி லஞ்சு. ஸ்வீட்டுக்காக கேசரி கொஞ்சம் சாப்பிட போகிறோம். இந்த ரெஸ்ட் ஏரியா பிஸியான ஹைவே ஒட்டியே இருக்குது. யூஸ்வலாக இப்படி ஒட்டி இருக்காது பாருங்க. மொபைல் ஹோம் அது போது பார்த்தீங்களா, அதுதான் மொபைல் ஹோம். ஒரு வீடே அப்படி எடுத்து கொண்டு போய் எங்கேனாலும் வச்சுக்குவாங்க, நிறுத்தி கொடுத்துருவாங்க. அப்படி இந்த ரெஸ்ட் ஏரியாவில் வந்து பார்பெக்யூ பண்ணுறதுக்கு இடம் இதெல்லாம் கூட இருக்குது. யாருமே யூஸ் பண்ணல. இப்போ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க போல். ரொம்ப புதுசாக இருக்குது, எல்லாம் பளிச்சுன்னு. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே பிஸி, சத்தம் வேணும், வண்டி சத்தம் போய்கிட்டே இருக்குது. நான் நல்லா நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4 hours ட்ரிப் இருக்குது, போக வேண்டிதான். இந்த ரெஸ்ட் ஏரியாவில் பார்த்தோன்னா ஆட்களும் ஒருத்தர் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மொத்த இடத்துக்கும். கிளம்புமாப்பா? ரயில்வே ட்ராக் வேற கூடயே வந்துட்டு இருக்கு. இந்த இருக்கா? ஓகே. செம்மங்காடு. அப்பா எவ்வளோ தூரத்துக்கு வருது. இதெல்லாம் ஒரே ஓனரா இருக்கும் மேபி. ஆமா, எல்லாம் அமெரிக்கால அப்படித்தானே. எங்க இது இல்லை கட் பண்ணல, அதான் ஒரே ஓனராக தான் இருக்கும். இந்த காலத்துல இவங்க கிட்ட இருந்து லேண்டை எடுத்தப்ப எல்லாரும் குதிரையில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் அதெல்லாம் அவங்க லேண்டுன்னு கிளைம் பண்ணிக்குவாங்களாம். குச்சை ஊனிட்டு வந்துடணுமா. அதுக்கப்புறம் அடுத்த இடம்னு போய் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒருத்தனுக்கு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு வச்சுருப்பானுங்க. ட்ரெயின் ஒன்று போய்கிட்டு இருக்கு. கூட்ஸ் வண்டி, குட்ஸ் எல்லா இதுலையும் 2 ஏற்றிருக்காங்க. 2 கண்டெய்னர், 1க்கு 2 கண்டெய்னர். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணி ஆனோடனே அப்படி சைடில் ஒரு ஆர்வி பார்க் இருந்தது, அங்கே நிறுத்தியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல் ஃப்ளாட் லேண்டு. அப்படியே ஹைவேஸ் பக்கத்துலேயே அப்படி நிறுத்தியாச்சு. சன்செட் ஆக போகுது. அங்கங்கே விண்மில், சுற்றி விண்மில் அப்படியே இருக்குது, அழகாக இருக்குது. நைட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. யாருமே இல்லை. கேம்ப் சைட்டோட ஓனர் மட்டும் இருக்கார். அதோட சரி.
$35 ஒரு நைட்டுக்கு. எல்லாம் வாட்டர், எலக்ட்ரிசிட்டிலாம் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து தோசை, அப்புறம் கறிக்குழம்பு, சிக்கன் குழம்பு. கறிக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதப்பா. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு டிவியும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டின்னர் ரெடி. முதல்ல நான் சாப்பிட போகிறேன், அதுக்கடுத்து மேடம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு படுத்து தூங்கி நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாலஸில் நேற்று கிளம்புனோம். அப்படியே கிளம்பி வந்து இங்கே மெம்பிஸை தாண்டி அமரிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 30 மைலுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கோம். நைட்டு ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி வந்து அப்படியே 66லேயே போய் இங்கே வந்து ராஸ்வெல்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இங்கே போய் நிறுத்துறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அதுபடி போக வேண்டியதுதான். மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு நிறுத்துவோம். அந்நேரம் திருப்பி உங்களுக்கு பார்க்குறோம். வேறு அட்ராக்ஷன் என்ன இருக்கோ போகிற வழியில் உள்ள அட்ராக்ஷன்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டே போவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. ஹைவேஸில் ட்ரெயின் பார்த்தோம்ல, அதே ஹைவேஸில் தான் வந்து தங்கணும். இப்போயும் மார்னிங் ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். நைட்டு ஒரே சத்தமாக இருந்தது, ட்ரெயின் போகிறதும் கார் போகிறதும். ஏன்னா ஹைவேஸை ஒட்டியே இருக்குது இந்த ஆர்வி பார்க்கிங் வந்து. ஸோ எல்லாம் சத்தமாக கேட்டுச்சு. ஆனால் தூங்கிட்டோம். கிளம்பலாமாப்பா? அமரிலோ டெக்ஸஸை தாண்டி ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்கோம். இன்றைக்கி என்ன ஒரு வாரமாக வெயில் அடித்து கொளுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேடிலாக் ரேஞ்சுன்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். டூரிஸ்ட் ஸ்பாட் 66லே இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், நம்ம பாட்டு ஒன்று இருக்கும், குமுறு டுப்புன்னு. சிவகார்த்தியன் நம்ம வீட்டு பிள்ளையில் நடிச்சிருப்பாப்புல. அங்கே வந்து காரெல்லாம் கவுத்தி வச்ச மாதிரிக்கு எடுத்திருப்பாங்க. அது வந்து இதோட காப்பி தான் அந்த இது மேலே இந்த கார் மேலே பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்ட் மிச்சத்தை பாருங்கள். அந்த ரோட்லையும் எவ்வளோ பேர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அந்த கேனை எல்லாம் மீதியை பேர் 2025 எல்லாம் என்னென்னவோ பேரை போட்டு அடித்து வச்சுருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து சாப்பாடு கடையெல்லாம் இல்லை. இப்போ ஏதோ சாப்பாடுலாம் கடை வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. அப்போ வந்து கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆளே இல்லை, காலியாக இருந்தது. இப்போ பெருங்கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 வண்டி நிற்கிது. இது வந்து கேடிலாக்கோட மாடல் வந்து 1940ஸ்லேருந்து 60s வரைக்கும் உள்ள மாடல் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சோம். அது இருக்கான்னு பார்ப்போம். பேர் கேனை வச்சுருக்காங்க. அதில் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம ஆமாம் அடிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இருக்காது. ஆனால் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் வெறும் ஸ்ப்ரே பெயிண்ட்டுனால தான் நிற்கி. பாடி கீடி எல்லாமே போயிடுச்சு. வெறும் பெயிண்ட்டு இதனால நின்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் வருஷம் பாருங்கள், 1963 இதை பண்ணியிருக்கானுங்க. 63னா இப்போ கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆயிடுச்சு. 62 வருஷமாக அப்படியே நிற்கிது. இதெல்லாம் இருக்குது இதில். ஆமாம், வெறும் டியாவது போடு, டி போடு. இது லவ். ஓகே, பி போட்ட டி. வா, அடேங்கப்பா ஆரலாம். கையெழுத்து போடுறான்னா ஆட்டினை போட்டு அம்பு விடுறான். அப்படியே பெயிண்ட்டு தான், ஃபுல்லாக பெயிண்ட்லேயே நிற்கிது. இப்போ ஒயிட் பெயிண்ட் ஒன்று கிடச்சிது. அதை எடுத்துட்டு அது மேலே அந்த பர்கண்டி கலரில் புகழ் தீப்பான்னு அடிச்சிட்டோம். பெயிண்ட் கலைஞர் இவர் தான் அடிச்சிட்டாரு. சூப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சு. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? திருப்பி நாங்கள் தமிழ் வாழ்கவை எழுதி வைக்க போகிறோம். இங்கிட்டு போடுவியா? தமிழ் நல்லா தெரியுது, பட் வாழ்க கொஞ்சம் வேறு கருப்பு கலரில் பட்டதுனால அவ்வளோவா தெரியல. பேரை பதிச்சாச்சு, இனப்பற்ற காமிச்சாச்சு. ஆங்கிள்லாம் கீசா பிரமிடுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்களாம். வெஸ்ட்டை பார்த்தா என்னமோ சொன்னாங்களே, வெஸ்ட்டை பார்த்து இந்த காரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்களாம்.
இதை பாருங்களேன், பெயிண்ட்டு மிச்சம் மீதி கிடக்குன்னு இதை பச்சையாக இருக்கிறதெல்லாம் ப்ளூவாக மாற்றி ரெட்டாக மாற்றி கலர்ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க. இங்கே அழகாக இருக்குது. இது ப்ளூ எப்படிலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஐயா கிரியேட்டிவிட்டி ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. யூஎஸில் பார்த்தோன்னா நிறையா லாரி டிரைவர்ஸ் வந்து பஞ்சாப்லேருந்து வந்தவங்க, எல்லாம் 70s to 90s அந்த டைமில் வந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் அவங்க தொழில் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுறது. குஜராத்திஸ் வந்து ஹோட்டல் ஃபுல்லாக ஓன் பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த மோட்டல்ஸு. பஞ்சாபிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இப்போ ஏகப்பட்ட லாரி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தா ஹைவேஸில் ஃபுல்லாக தாபாஸ், பஞ்சாபி தாபா வந்து இருக்கும். அப்போ அந்த நேரம் தெரியுது பாருங்கள், பஞ்சாபி தாபா எக்ஸிட் 96 பஞ்சாபி தாபான்னு எழுதியிருப்பாருங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஏகப்பட்ட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி ஹைவேஸில் தாபா மாதிரியே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் லவ் லாக்கை போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல போடுவாங்க, இங்கேயும் பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சிருச்சு. எவனோ ஆரம்பிச்சு விட்டான், இப்போ பார்த்தா பூட்டா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பூட்டை மட்டும் தொங்க விடலை, சாக்ஸையும் கழட்டி கட்டி விட்டுருக்கானுங்க. என்ன அர்த்தம்னு தெரில. என்ன எழவி அது. கடிலாக் ரான்ச்சை விட்டு கிளம்புறோம். அடுத்த ஸ்பாட்டில் நிறுத்துறப்ப திருப்பி பேசுவோம்.